ஐடி பேக்ரவுண்டை ட்ராப் பண்றதுனாலும் என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு கெரியரை பில்ட் பண்ணிக்கணும். அப்பாவோட பேக்ரவுண்ட், ஹஸ்பண்டோட பேக்ரவுண்ட்ல மட்டுமே இருந்துடக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணும் அப்படின்றது மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தது மைண்ட்ல. அதுதான் ஃபைட் பண்ணிட்டே இருந்தேன். வேணான்னு சொல்லுவாங்க, அப்போஸ் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் ஆல் அவங்க நம்மளோட ஃபேமிலி தான். நம்மளோட ஆசைகளுக்கு வந்துட்டு கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு கடைசி டில் நவ் வரை வந்து இந்த சப்போர்ட்டிவ் கேரக்டர் இல்லைன்னா கண்டிப்பா என்னால பண்ணிருக்க முடியாது அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லுவேன். ஸோ நிறைய இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. ஒரு சில ஸ்டேஜ்ல எல்லாம் வந்துட்டு நான் இதை விட்டுட்டு வேலைக்கு போயிடணும், இல்ல வேற ஏதாவது பண்ணணும், ரொம்ப மன உளைச்சல் ஜாஸ்தி ஆயிடும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் போட்டு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல.